வாழ்க வளம். சற்று நிமிர்ந்து அமர்ந்து கொள்வோம். கைகளை கோர்த்து கண்களை மூடி, குறிப்பாக எண்ணங்களிலிருந்து மனதை விடுவித்துக் கொண்டு அசைவற்று இருக்கிற உடலை சற்று கவனித்து, அதாவது நமது இருப்பு அசைவற்ற இருப்பு அப்படிங்கிறத கவனிச்சு அந்த அசைவற்ற தன்மையை உணர்வாக்கி கொள்கிறோம். அசைவற்ற தன்மையை உணர்வாக்கி கொள்கிறோம். இப்போ மனமும் அசைவற்று அமைதியில் நிலைத்து அமைதியை உணர்வாக்கிக் கொண்டு அமைதி, நிலைத்த அமைதி. இப்போ பெற்றோர்களை கண்டு நன்றி உணர்வோடு அவர் செய்த புண்ணியம்தான் நமக்கு குரு கிடைச்சிருக்கிறார். அதை புரிந்து கொள்ளணும், மறக்கவே கூடாது. பெற்றோர்கள் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கலாம், ஆனாலும் எங்கோ ஒரு புண்ணியம் செஞ்சிருக்காங்க. அதனுடைய அடையாளம் தான் குரு கிடைத்திருப்பது. குரு எல்லாருக்கும் கிடைக்கும், புண்ணியவானுக்கு தான் கிடைக்கும். அந்த புண்ணியத்தை கொடுத்த எங்க அம்மா அப்பா, எனக்கு அம்மா அப்பா இல்லை, நான் அவங்களை மானசீகமா பார்க்கணும். என்னை பெற்று வளர்த்தது மட்டுமல்ல, கல்வி கொடுத்தது மட்டுமல்ல, குருவை கொடுத்திருக்காங்க. ஆக மிகுந்த நன்றி உணர்வோடு என் பெற்றோர்களை, நீங்கள் உங்க பெற்றோர்களை நன்றி உணர்வோடு வணங்கி கொள்ளும். உங்க பெற்றோர்கள் மீது உங்களுக்கு எங்கேயாவது ஒரு கோபம், வெறுப்பு இருக்குமானால் இன்றைக்கே போக்கிக் கொள்ளும். அவங்க செய்த புண்ணியம் அது. அதுபோல அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களை பார்க்கணும், அகக்காட்சியாக பார்க்கணும். அவங்க பிளஸ் பண்ணிட்டு இருக்க, அவருக்கு நன்றி உணர்வோடு அவரை வணங்கணும். காரணம், நமது அறிவை தெளிவுபடுத்தவும் முழுமைப்படுத்தவும் நமக்கு எவ்வளவு விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. எப்படியோ வாழ்ந்தனா இன்னைக்கு இப்படி வாழ்றேன்னு சொன்னா அதுக்கு அந்த குரு தான காரணம். எனக்கு வழிகாட்டி இருக்காரு. இயற்கையில் உள்ள ரகசியங்களை, உண்மைகளை எல்லாம் விளக்கி சொல்லியிருக்காரு. நல்லா புரிஞ்சு விட்டோம். வாழ சொல்லியிருக்காரு, வாழ்கிறோம். அத்தகைய குருமகனுக்கு நன்றியோடு வணக்கம் சொல்லுவதோடு மட்டுமல்லாம அவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் கொடுக்கணும், இல்லை ஒரு முடிவை சொல்லணும். ஐயா, இன்று முதல் நான் உங்களுடைய கருத்துக்கு தக்கவாறு
நீங்க கொடுத்த பயிற்சி, விளக்கம், இந்த பயிற்சியெல்லாம் நான் ஒழுங்கா செய்வேன். நீங்க எனக்கு கொடுத்த இந்த தெளிவான அறிவை அடிப்படையாக கொண்டு நான் இன்னிலிருந்து அப்படித்தான் வாழ்வேன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க மனசுல. சொல்லி சொல்லி மனசுல பதிய வச்சு ஒரு நல்ல கர்ம யோகியா நாம் எல்லாரும் மாறிடணும். நற்கர்மங்கள் செய்யணும், நிஷ்காமிய கர்மம் செய்யணும். நான் செய்வேன்னு சொல்லி அவருக்கு உறுதி சொல்லணும், வணக்கத்தோடு நிறுத்தாம. இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்றதுன்னு மட்டும் இல்லை, நன்றி பாராட்டணும்னு சொன்னேன் இல்லையா? நன்றி பாராட்டினா என்ன? ஒரு நிஷ்காமிய கர்மம். எதையும் யார்கிட்ட எதிர்பார்க்காம, பொருளோ புகழோ, மாறா என்ன செய்யணும் அவங்களுக்கு அதை நான் செய்வேன். அவர்கிட்ட சொல்லுங்க, விண்ணப்பமா சொல்லுங்க. சொல்லிட்டு இனி நான் அப்படி வாழ்வேன்னு ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளணும், ஒரு உறுதி மொழிய. நாம் ஒரு நல்ல டிசைபிள், வேதாந்தி மகிழ்ச்சி, நாட் ஏ டிவோட்டி. நாம டிசைபிளா இருக்கும், நல்ல சீடம். அவர் காட்டிய நல்வழி வாழ்வு என்றெல்லாம் மனசுல சொல்லிக்கணும். சரி, இந்த ரீதியா பெற்றோர்களை வணங்கி குருவை வணங்கி சற்று அமைதியாக இருக்கிறோம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க நான் சொன்னதெல்லாம். இப்போ நம்முடைய இல்லத்தை தூய்மை செய்து கொள்வோம். நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே சேவிக்கின்றது. நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே சேவிக்கின்றது. நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே சேவிக்கின்றது. சக்தியை ஈர்த்து உடலையும் உயிரையும் தூய்மையும் மேன்மையும் படுத்திக் கொள்வோம். சக்திக்களம் பிரபஞ்சம் மன விரியட்டும். பிரபஞ்ச சக்தி அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்பி நின்று உடலையும் உயிரையும் தூய்மையும் மேன்மையும் படுத்துகின்றது. சங்கல்பம், பாவனை, உணர்வு. நம்ம எதை பாவிக்கிறோமோ அதை உணர்வாக்கிக் கொள்ளும். அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருப்பதை பாவித்து உணர்கிறோம். சங்கல்பம் உடலும் உயிரும் தூய்மையும் மேன்மையும் பெற்றன.
பாவனை, அருள் பேராற்றல், பிரபஞ்ச சக்தி உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருப்பதை பாவித்து உணர்கின்றோம். உடலும் உயிரும் தூய்மையும் மேன்மையும் பெற்றன. மனம் விரிந்து நிற்கட்டும், சக்தி களமாக பிரபஞ்சமாக. உணர்வு உடலில் இருக்கட்டும். அதாவது அந்த நினைவு இருக்கு பாருங்க, அது விரிந்து போகுது. உணர்வு உடல் அளவுக்கு. இது எப்படின்னா, ஒரு பெரிய கடல், கடலுக்குள்ள ஒரு துளி நீர். அந்த ஒரு துளி நீர் கடலையும் நினைவு கூறுது, தன்னையும் உணர்ந்துக்குது. விரிந்தும் ஒடுங்கியும் நினைவும் உணர்வும் மனசக்திகளமா விரியட்டும். கொடான கோடி நட்சத்திரங்கள், கோளவடி, இருண்ட வெளி, பிரபஞ்ச சக்தி, உடல் உணர்வு. அதே பிரபஞ்ச சக்தி தான் உடல்ல ஜீவ சக்தியாகவும் இருக்குது. ரெண்டும் ஒண்ணுதான். பிரம்ம சக்தியே ஜீவசக்தி. பெரிய கடலே ஒரு துளி நீர். யூ ஆர் தட். உடல் மூலமாக பிரபஞ்ச உணர்வை பெறுகிறது. சக்திக்கள உணர்வை உடல் மூலமாக அதாவது உடல் உணர்வு என்று சொன்னா, உணரக்கூடிய கருவி மூளை. அது உடல்ல இருக்கு மூளை. நாம யாருன்னா உண்மையிலேயே பிரபஞ்ச சக்தி. பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிற சக்தி தான் நான். அதை உணரக்கூடிய கருவி உடல், அதாவது மூளை. மனம் விரிந்து நிக்கட்டும், பிரபஞ்சமும். இங்கு உணர்வு நிகழட்டும். தனது முழுமையை உணர்வதற்காகவே தெய்வம் மனித உடலை எடுத்திருக்கு. என்ன பொருள்? மனித உடல் மூலமாகவே தெய்வம் தன்னை உணர முடியும் என்பது அதனுடைய கருத்து. இல்லைன்னா தெய்வம் அப்படியே தன்னுடைய தெய்வீகத்தை உணர்ந்திருக்கலாமே. அது முடியாது என்ற காரணத்தினால படிப்படியா பரிணாமத்துல இறுதியாக மனித உடலை எடுத்திருக்கு. ஆகையினால
மனித உடல், மனித மனம். மனம் விரிந்து பிரம்ம சக்தியாக விரியுது. உடல் மூலமா அதை உணருது. அந்த வித்தையை நீங்க கண்டுபிடிக்கணும். விரிந்து அந்த விஸ்வரூப உணர்வை இந்த உடல் மூலமா உணர்கிறோம். சக்திக்களை உணர்வு. சக்திக்களை காட்சி அல்ல, உணர்வு. சக்தி நிரம்பி இருக்கிற களம் பிரபஞ்சம். பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிற சக்தியே உணர்கிறோம். அதுவே நானாக, நானே அதுவாக.
வாழ்க வளம். விரிந்த உணர்வு உடல் அளவில் சுருங்கட்டும். உடல் உணர்வு உடலுக்குள்ளாக உயிரின் இயக்கத்தினால வரக்கூடிய உணர்வைத்தான் உடல் உணர்வுன்னு சொல்றோம். அது உண்மையிலேயே உயிர் உணர்வு. வாழ்க வளமுடன். நிறைவு செய்கிறோம். வேதாத்திரி மகரிஷி ஆன்மீக கிராமம். வாழ்க வளமுடன். வேதாத்திரி மகரிஷி ஆன்மீக கிராமம். வாழ்க வளம். வேதாத்திரி மகரிஷி ஆன்மீக கிராமம். வாழ்க வளம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு இனிதே வாழ்க. வாழ்க வாழ்க. வாழ்க வளம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.